ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பட் சீரீஸோ 4 சீரீஸோ இது. இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சிட்டு வீடெல்லாம் கூட்டலங்க, தொடக்கல, எதுவுமே பண்ணல. காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கிட்டத்தட்ட இது காலையில் இல்லை, இது மதியானம் 2 மணி. காலையில் எழுந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். ஒரு 1/2 ஹவர் எழுந்திரிச்சிட்டு இங்கே வர நெட்ஒர்க்கே இல்லைங்க புது வீட்டில். நம்ம டேரெக்டாக கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனுக்கு வந்துட்டு ரைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து சாம்பார் செய்திருக்காங்க மம்மி. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் செய்திருக்காங்க. எல்லாம் செய்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, கொஞ்சம் போல் உப்பு, ஓகேங்களா. வந்து 2 நாள் தான் ஆகுது. இது வந்து பொரியல் மாதிரி கைஸ். சில பேர் பொரியல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டேஜுக்கான இது. லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை பொரித்து எடுக்க வேண்டியதுதான். அங்கே கிச்சன் வந்து ஹைட்டாக இருக்கும், அதனால பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இது பார்த்து தான் பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக. ஓகேவா, எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட வேண்டாம், வேகாது. மோஸ்ட் டஃப்பான ஜோன் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு ஷிஃப்ட் பண்ணக்குள்ள இந்த துணி மடிக்கிறதுங்க. இவ்வளோ மூட்டை துணி, இது பெட்டு, சாரி இது உள்ள துணிக்குது, எல்லாம் காலியாக இருக்குது. எல்லாம் மடிச்சு பீரோவில் வைக்கணும். ஷல்ட்டனு துணி அதே தான். ஷல்ட்டன் இது பாதி, மம்மிது பாதி. மம்மிது நேத்தியை மடித்து வச்சிட்டோம். கொஞ்சம் தான் இருக்குது கைஸ், கொஞ்சமாக அதுவே உசுறு போய் உசுறு வரும் கைஸ். சரி, அடிக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் கைஸ், ஸோ அதே ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து அடுத்த நாள் தான். இப்போ வந்து குளிக்கணும், தண்ணி வச்சுக்கிறேன் கைஸ். ஸோ அதுக்குள்ளேயே ஷல்ட்டன் துணியெல்லாம் இந்த பீரோ காலியாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பெயிண்ட் அடிக்கலாம்னு சொன்னாங்க மம்மி. ஸ்டிக்கர் தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டிக்கரை ஒட்டின உடனே. ஓகேங்களா. இப்போ துணி கொஞ்சம் மடிச்சு வச்சாச்சு. காலையிலே ஏந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வீடு பெருக்கணுமா இருந்துச்சு, அது பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி மடிக்கலாம். ஏன்னா அவங்க தான் துணி நேற்று ஷெல்ஃபெல்லாம் அடிக்கிட்டாங்க. ஷெல்ஃபில் டெய்லி வேஸ்க்கு நம்ம வந்து சீப்பு, பவுட்ரு, க்ரீமு அந்த மாதிரிலாம் ஷெல்ஃபில் வைக்குவோம்ல, அதெல்லாம் வந்து அடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து கொஞ்சம் திங்ஸ் அடுக்கிற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ண முடியல. டைமும் இல்லை, உடம்புல தெம்பும் இல்லை கைஸ். உங்களுக்கே தெரியும் வீடு ஷிஃப்டிங் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஷல்ட்டனோட துணிங்கள்லாம் வந்து மம்மி தான் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த பீரோவில் அடுக்கணும் கைஸ். ரொம்ப டயர்டாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ கண்டினியூஸாக பார்க்கலாம். நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு தான் கைஸ் வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணலான்னு. நேற்று வந்து ரெஸ்ட் ரூம்லாம் பண்ணியாச்சு. நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுவோம். இன்னுமே வந்து துணியெல்லாம் எடுத்து வைக்கணும் கைஸ். ஓகே, கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மடிச்சு வச்சாச்சு. ஷல்ட்டன்தும் மம்மிதும் எந்த வந்து லேட்டாக மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் இந்த வாலில் வந்து சின்ன கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து அவனோட வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அங்கே வச்சாச்சு. அப்புறம் மம்மியோட போடுவையும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்மே வந்து பீரோலேயே இடம் இருந்துச்சு, அங்கேயே வந்து மடிச்சு வச்சாச்சு. அப்புறம் இந்த வேலை முடிஞ்ச உடனே ஹாலில் வந்து திவான் போட்டிருக்கோம்ல, அங்கே வந்து பெட்ஷீட்டு அதுக்கப்புறமா பில்லோஸ் கவர்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வந்து மாற்றல, அட்ஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்து வேலை கண்டினியூஸாக இருக்கும், டஸ்ட்டு திருப்பம் ஆகும். ஸோ அதனால லேட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு நானும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டிகாஷன் போட்டேன். ஸோ எனக்கும் மம்மிக்கும் தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால மம்மியும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்களே. வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இல்லாத இருந்துச்சு. ஸோ அதனால ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஸோ வரக்குள்ளேயே வந்து லுங்கு வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ஐஸ் ஆப்பிள்லாம் ரொம்பவே பிடிக்கும். இது சீசன் டைமில், ஸோ அதனால கிடைக்கும் ஈஸியாக. ஸோ அதனால வாங்கின்னு வந்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டின்னர் டைம். வீட்டில் ரசம் பண்ணாங்க. எனக்கு வந்து புளியோகரை சாப்பிடணும்னு கிரேவிங்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு டின்னர் வந்து புளியோகரை அதுக்கப்புறம் எக் ஆம்லேட் தான். ஆக்சுவலி வந்து நான் நைட்டில் இது வந்து எடுத்துக்க மாட்டேன், ஜீரணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஷல்டன் வந்து லாலிபாப் சிக்கன் வாங்கின்னு வந்தான். அதுவும் டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுடு தண்ணியில் உப்பு போட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டேன். டாடா பபாய்.